புதுவையில் சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து அனைத்து கட்சி பிரதிநிதிகள் அதிகாரிகளிடம் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் குழுவினர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் தேர்தல் நடத்துவது தொடர்பான ஆலோசனை கூட்டம் புதுவையில் உள்ள தனியார் விடுதியில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையிலான 7 பேர் கொண்ட குழுவினர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கூட்டத்தில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், தலைமை செயலாளர், காவல்துறை இயக்குனர் ஜெனரல் மற்றும் புதுச்சேரி தேர்தல் துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் தலைமை தேர்தல் ஆணையர் எஸ் சந்து, விவேக் ஜோஷி, துணை தேர்தல் ஆணையர்கள் மணிஷ்கார், பவன்குமார் சர்மா, சஞ்சய் குமார் மற்றும் தேர்தல் ஆணையத்தின் இயக்குனர் ஜெனரல் ஆஷிஷ் கோயல் ஆகியோர் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்த கூட்டத்தில் ஒவ்வொரு கட்சியாக கட்சி நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை கேட்கப்பட்டு வருகிறது. புதுவையில் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி 9,44,611 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் பெண் வாக்காளர்கள் 5,477 பேரும், ஆண் வாக்காளர்கள் 4,43,595 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 139 பேர் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவையில் காலநிலை மாற்றத்தால் பரவி வரும் வைரஸ் காய்ச்சலுக்கு சுயமாக மருந்து எடுக்காமல் மருத்துவரை சந்திக்க வேண்டுமென புதுவை சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுவையில் இரவில் குளிர், பகலில் வெயில் என மாறுபட்ட பருவநிலை நிலவுகிறது. இதனால் வைரஸ் காய்ச்சல், சளி, இருமல், தொண்டை தொற்று வேகமாக பரவி வருகிறது. வைரஸ் காய்ச்சலால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக வருகின்றனர். இதனால் அரசு மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகளிலும் நாள்தோறும் மக்கள் சிகிச்சைக்காக காத்திருக்கின்றனர். இந்த காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் குணமடைய 4 முதல் 10 நாட்கள் வரை ஆகிறது. காய்ச்சல் குறையாதவர்களுக்கு இரத்த பரிசோதனையும் நடத்தப்படுகிறது. தட்பவெப்பநிலை மாற்றத்தால் வைரஸ் காய்ச்சல் பரவுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. குறைவாக உள்ளவர்களுக்கு காய்ச்சல் வந்தால் அதிக நாட்கள் இருக்கும். நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள், குழந்தைகளுக்கு காய்ச்சல் வந்தால் குணமடைய 10 நாட்கள் ஆகும். காய்ச்சல் வந்தால் தனிமைப்படுத்திக் கொண்டு ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை உட்கொள்ள வேண்டும். சுட வைத்து, ஆற வைத்து தண்ணீர் பருக வேண்டும். காய்ச்சல் வந்தவர்கள் சுயமாக மருந்து எடுத்துக் கொள்வது ஆபத்தானது. இதனால் 2 நாட்களில் காய்ச்சல் குறைந்தது போல் தெரியும். பிறகு அடங்கி இருந்த வைரஸ் கிருமி வீரியத்தோடு வரும். எனவே காய்ச்சல் உள்ளவர்கள் அரசு மருத்துவமனையில் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கோ சென்று மருத்துவர் அறிவுரைப்படி மருந்துகளை உட்கொள்ள வேண்டுமென சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுவை முழுவதும் ரவுடிகள், குற்ற பின்னணி கொண்டவர்களின் வீடுகளில் போலீசார் நடத்திய திடீர் சோதனைகள், பயங்கர ஆயுதங்கள், கஞ்சா வைத்திருந்த 7 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுவையில் நாளுக்கு நாள் பெருகி வரும் ரவுடிகளின் அட்டகாசத்தை ஒடுக்க காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஆபரேஷன் திருசூல் என்ற பெயரில் ரவுடிகளின் வீடுகளில் திடீர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அப்போது ரவுடிகள் தங்கள் வீடுகளில் ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருக்கிறார்களா, சதி திட்டம் எதிலாவது ஈடுபடுகிறார்களா என ஆய்வு நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று காலை புதுவை முழுவதும் ரவுடிகள் மற்றும் கஞ்சா விற்பனை செய்பவர்கள் வசிக்கும் பகுதி மற்றும் வீடுகளில் போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் உத்தரவின்படி நடைபெற்ற இந்த ஆபரேஷன் திரிசூலில் அந்தந்த பகுதி காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், கமாண்டோ பிரிவினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையின் போது அவர்கள் ஊருக்குள் நுழைய தடை செய்யப்பட்டவர்கள் யாரேனும் வீட்டில் இருக்கிறார்களா, பயங்கர ஆயுதங்கள், வெடிகுண்டு, கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துக்கள் ஏதேனும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து விசாரணை நடத்தினர். புதுச்சேரி முழுவதும் நடந்த இந்த சோதனையில் சந்தேகத்தின் அடிப்படையில் 75 பேரை போலீசார் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சோதனையின் போது வீட்டில் வீச்சறிவால் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் வைத்திருந்ததாக 7 பேரும், கஞ்சா வைத்திருந்த வழக்கில் 2 பேரையும் போலீசார் சிறையில் அடைக்க உள்ளனர். பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு புதுவையில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் மீறுவோர் மீது இந்திய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள உத்தரவில் பிரதமர் வருகையொட்டி பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் வானில் விமானம் போன்றவை பறக்க தடை செய்யப்பட்ட மண்டலமாக புதுச்சேரி பிராந்தியத்தை அறிவிக்க வேண்டும் என்று காவல்துறை கண்காணிப்பாளர் கேட்டுக்கொண்டதால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ட்ரோன்கள், பலூன்கள் வாயிலாக புகைப்படம், வீடியோ உள்ளிட்டவை எடுக்க தடை செய்யப்படுகிறது. மேலும் இது போன்ற காரியங்களில் யாராவது ஈடுபட்டாலும் முன்னெச்சரிக்கையாக தடை செய்யப்படும் என்றும்
அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. மீறுவோர் மீது இந்திய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு 169 கீழ் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தேங்காய் திட்ட பகுதியில் உரிமம் பெற்ற படகுகளின் சுற்றுலா போக்குவரத்து துவங்கிய நிலையில் இதனை கடலோர காவல் படையினர் ஆய்வு செய்தனர். புதுச்சேரி பாண்டி மெரினா, தேங்காய் திட்டு, முருங்கப்பாக்கம், சின்ன வீராம்பட்டினம் பகுதிகளில் ஆறு முகத்துவாரம் வழியாக சுற்றுலா பயணிகளை மீன்பிடி படகுகளில் அழைத்து சென்றனர். அண்மையில் படகு விபத்துக்குள்ளாகி கவிழ்ந்து அதில் பயணம் செய்த பெங்களூரு பெண் சோனியா என்பவர் உயிரிழந்தார். இதையடுத்து சுற்றுலா படகு இயக்கம் நிறுத்தப்பட்டது. மீண்டும் படகு போக்குவரத்தை துவங்க கோரி போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பங்கேற்றார். இதையடுத்து உரிமம் உள்ள படகுகளின் போக்குவரத்து துவங்கியது. கடலோர காவல் படை ஆய்வாளர்கள் தியாகராஜன் தலைமையில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். படகில் பாதுகாப்பு சாதனங்கள் உள்ளதா, அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு தான் பயணிகளை ஏற்றுகிறார்களா என போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். புதுவையில் நடைபெற்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் அமைதி ஊர்வலத்தை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். உலக அமைதிக்காக ஜெபம் ஏற்றி குரல் கொடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவ திருத்தொண்டர் புனித அசிசி பிரான்சிஸின் 800வது நினைவு நாளை முன்னிட்டு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் அமைதி ஊர்வலம் புதுவையில் நடைபெற்றது. இதில் ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு அமைதி ஊர்வலத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த ஊர்வலம் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் துவங்கி ரயில் நிலையம் அருகில் உள்ள புனித இருதய ஆண்டவர் கோவிலில் நிறைவடைந்தது. இதில் புனித இருதய ஆண்டவர் கோவில் திருச்சபையின் தந்தை பிச்சைமுத்து மற்றும் கிறிஸ்தவ தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். தட்டாஞ்சாவடி தொகுதியில் நமது மக்கள் கழகம் சார்பில் நடைபெற்ற பல் மருத்துவ முகாமை சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்தார். நமது மக்கள் கழக தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்ற குப்புசாமி தலைமையில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் நமது மக்கள் கழகம் சார்பாக பல்வேறு மக்கள் நல பணிகளும் சமூக சேவைகளும் செய்து வரும் கழக பொதுச் செயலாளரும் தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளருமான விநாயகம் ஏற்பாட்டில் நமது மக்கள் கழகம் மற்றும் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் முழுமையான இலவச பல் சிகிச்சை முகாம் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட முத்துலிங்கப்பேட்டை பகுதியில் உள்ள நமது மக்கள் கழக அலுவலகத்தில் நடைபெற்றது. முகாமினை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்ற குப்புசாமி துவக்கி வைத்தார். முகாமில் தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்ட மருத்துவ முகாமில் சிகிச்சை பெற்று பயனடைந்தனர். இந்நிகழ்வில் தொழிலதிபர் ரஞ்சித்குமார் மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த நமது மக்கள் கழக பிரமுகர்கள் உடனிருந்தனர். அகில இந்திய போலீஸ் தென்மண்டல T20 கிரிக்கெட் போட்டியில் புதுச்சேரி போலீஸ் அணி சாம்பியன் பட்டம் வென்றது. ஆந்திராவில் 2வது அகில இந்திய போலீஸ் தென்மண்டல T20 கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி காவல்துறை அணி ஆய்வாளர் ரமேஷ் தலைமையில் களமிறங்கி புதுச்சேரி போலீஸ் அணி சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளது. இறுதிப் போட்டியில் அந்தமான் நிக்கோபார் போலீஸ் அணியை 34 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்த சிறப்பான வெற்றியை பெற்று புதுச்சேரி காவல்துறைக்கு பெருமை சேர்த்துள்ளனர். பிரதமர் புதுச்சேரி வருகையின் போது அவரது கவனத்தை ஈர்க்கும் விதமாக கொரோனா சுகாதார ஊழியர்களின் பணி வழங்க கோரிக்கைக்கான வலியுறுத்தி கருப்பு ஆடை அணிந்து கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்துவது என முடிவெடுக்கப்பட்டுள்ளது. கொரோனா காலத்தில் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் மூலமாக ஒப்பந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதனை சாரத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் சந்தித்தனர். இந்த நிகழ்வில் கட்சியின் துணைத் தலைவர் ஜெபின் லசரஸ் ராஜேஷ் மற்றும் செயலாளர் டேவிட் ஜோசப் உள்ளிட்டோர் பங்கெடுத்தனர். நடந்த கூட்டத்தில் முன்கூட்டியே நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு செய்தது போல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரி வருகையின் போது அவரது கவனத்தை ஈர்க்கும் விதமாக கொரோனா சுகாதார ஊழியர்கள் பணிவழங்க கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு ஆடை அணிந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவது என முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் ஆணைக்கிணங்க கொரோனா காலத்தில் பணியமர்த்தப்பட்ட ஊழியர்களை மற்ற மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் நிரந்தர பணி வழங்கி பாதுகாத்துள்ளது போது புதுச்சேரி மாநிலம் அவர்களை பணி நீக்கம் செய்து வயது தளர்வு மதிப்பெண்ணில் சதவிகிதமும் தருகிறோம் என்று ஏமாற்றுவது கண்டனத்திற்குரியது. இது தொடர்பாக 4 பிராந்தியம் உள்ளடக்கிய புதுச்சேரி மக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடத்தி நாளை காலை 11 மணியளவில் தபால் நிலையம் அருகில் ஒன்று கூடி இந்திய பிரதமருக்கு பொதுமக்களின் கடிதத்தை அனுப்ப உள்ளோம். வருகின்ற மார்ச் மாதம் 1ஆம் தேதி புதுச்சேரி வருகை தரும் இந்திய பிரதமர் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கருப்பு ஆடை போராட்டத்தை கட்டாயமாக நடத்துவோம் என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளன. புதுவை மாநிலத்தில் பறவை காய்ச்சல் பாதிப்பு யாருக்கும் இல்லை எனவும் பெண் குழந்தைகளுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பதற்காக 14,000 தடுப்பூசி 28ஆம் தேதி முதல் போட உள்ளதாக சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுகாதார இயக்குநர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல், புதுச்சேரி மாநிலத்தில் பெண்கள் கர்ப்பவாய் புற்றுநோய் பாதிப்புக்குள்ளாவதினால் அதனை தடுக்கும் பொருட்டு
தடுப்பூசி திட்டம் துவங்கப்பட உள்ளதாகவும் இத்திட்டத்தினை பிரதமர் மோடி 28ஆம் தேதி ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் துவக்கி வைக்கும் அன்றைய தினமே புதுச்சேரியிலும் துவங்க உள்ளதாக தெரிவித்தார். உலகளவில் இந்த புற்றுநோய் பாதிப்பு 2வது புற்றுநோயாக உள்ளதாகவும் இந்தியாவில் அதிகம் பாதிப்பு உள்ளதால் இந்திய அரசு 14 முதல் 15 வயதிற்குட்பட்டவர்களுக்கான HPV தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் 3 மாதத்திற்கு பெண் குழந்தைகளுக்கு இந்த தடுப்பூசி சுகாதார நிலையம் மூலம் வழங்கப்பட உள்ளதாகவும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து பெண் குழந்தைகளும் போட்டுக்கொள்ள வேண்டும் என கூறினார். இந்த தடுப்பூசி அரசு பள்ளி, தனியார் பள்ளி மாணவிகளுக்கு இலவசமாக வழங்க உள்ளதால் புதுவை மாநிலத்திற்கு முதல் கட்டமாக 14,000 தடுப்பூசி வரவழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதுவை மாநிலத்தில் இதுவரை பறவை காய்ச்சல் பாதிப்பு இல்லை என சுகாதாரத்துறை இயக்குநர் செவேல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள கட்டுமான தொழிலாளர் நலவாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு இன்று காலை முதல் AATUC சங்கத்தினர் பிரம்மாண்ட தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று காலை 9:30 மணியளவில் கொக்கு பார்க் பகுதியிலிருந்து நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் பங்கேற்ற பேரணி துவங்கியது. முழக்கங்களை எழுப்பியபடி வந்த தொழிலாளர்கள் தட்டாஞ்சாவடி அலுவலகத்தை வந்தடைந்தனர். மத்திய மற்றும் மாநில அரசுகள் கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தை முடக்கக்கூடாது, நிறுத்தப்பட்ட தீபாவளி உதவித் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதும் இவர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. இந்த போராட்டத்திற்கு சங்க தலைவர் விஸ்வநாதன் தலைமை தாங்க நல வாரிய அலுவலகத்தின் முன் தொழிலாளர்கள் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். பெண்களுக்கு 50 வயதிலும் ஆண்களுக்கு 55 வயதிலும் மாதம் 6,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் ஆண்டுக்கு ஒருமுறை மார்பக புற்றுநோயை கண்டறியும் மெமோகிராம் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று பிரபல புற்றுநோய் மருத்துவர் டாக்டர் ராஜசுந்தரம் தெரிவித்துள்ளார். புதுவையில் மார்பக புற்றுநோய் உட்பட பெண்களுக்கான நோய்கள் சார்ந்த சிகிச்சைகளின் முன்னேற்றம் குறித்த சிறப்பு மாநாடு நடைபெற்றது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பங்கேற்று புற்றுநோய் சிகிச்சையில் ஏற்பட்டுள்ள புதிய முன்னேற்றங்கள் குறித்து வாதித்தனர். இந்தியாவில் கடந்த ஆண்டு 40 லட்சம் பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பெண்களுக்கு மார்பக புற்றுநோய், ஆண்களுக்கு வாய் புற்றுநோயும் அதிக அளவில் காணப்படுகிறது என மாநாட்டில் தெரிவிக்கப்பட்டது. இவற்றை ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடித்தால் குணப்படுத்த முடியும். துரித உணவு மற்றும் சத்து குறைந்த கொழுப்பு நிறைந்த உணவை சாப்பிடுவதால் உடல் பருமன் ஏற்பட்டு மார்பக புற்றுநோய், மலக்குடல் புற்றுநோய் போன்றவை வருகிறது என மாநாட்டில் சிறப்புரையாற்றிய ஐஸ்வர்யா, புற்றுநோய் மையத்தின் இயக்குநரும் பிரபல புற்றுநோய் நிபுணருமான ராஜசுந்தரம் தெரிவித்தார். புற்றுநோயால் பாதிக்கப்படுபவர்களின் இறப்பு விகிதம் வெளிநாடுகளில் 20% என்றாலும் இந்தியாவில் 50% உள்ளது. இறப்பு விகிதம் குறைந்தாலும் பாதிப்பு அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. இதற்கு காரணம் தரமான ஒரே இடத்தில் சிகிச்சையினை பெற்றால் குணமாக முடியும். புற்றுநோய்க்கு வைத்திய முறைகள் இந்தியா முன்னேறி உள்ளது. இவற்றை நோயாளிகள் ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடித்தால் சிகிச்சை பெற்று குணமாக்க முடியும். 40 வயதுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண்டுக்கு ஒரு முறை மெமோகிராம் பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் புற்றுநோய் இருப்பதற்கான அறிகுறிகள் தெரியும். அதனை அலட்சியப்படுத்தாமல் மருத்துவரை அணுகினால் சிகிச்சை பெற்று உயிரிழப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்றும் அவர் கூறினார். பாண்டி பைக்கர் டெக்னீஷியன் அசோசியேஷன் சார்பில் 3ஆம் ஆண்டு விழாவில் உறுப்பினர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. பாண்டி பைக்கர் டெக்னீஷியன் அசோசியேஷன் சார்பில் 3ஆம் ஆண்டு விழா கீர்த்தி மஹாலில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு காவல் ஆய்வாளர் பாபுஜி ஆறுமுகம் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மற்றும் அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி தலைமையேற்றனர். நிகழ்ச்சியில் JKTVS ராதாகிருஷ்ணன், ஆகாஷ் ஆட்டோமொபைல்ஸ் பிரைவேட் லிமிடெட் ராஜவேல், ராஜாமணி, ஹீரோ ராம் பிரசாத் ஆகியோர் தலைமை உரை வழங்கினர். நிகழ்ச்சியில் பாண்டி பைக்கர் டெக்னீஷியன் அசோசியேஷன் கௌரவ தலைவர் லெனின் வரவேற்புரை வழங்கினார். மாநில ஒருங்கிணைப்பாளர் கணபதி வாழ்த்துரை வழங்க, நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருச்சியிலிருந்து செல்வம், ராமநாதபுரத்திலிருந்து குமாரவேல், திருவாரூரிலிருந்து ஜமால் முகமது, வெல்லோங் பவுண்டேஷன் நிர்வாக இயக்குநர் வடிவேலன், தஞ்சை மாநில பைக்கர் அசோசியேஷன் அறிவழகன் ஆகியோர் சிறப்பாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உறுப்பினர்களுக்கு நினைவு பரிசு, சான்றிதழ், அடையாள அட்டை வழங்கப்பட்டது. சிறப்பு விருந்தினர்களாக சென்னையிலிருந்து மனோகர், சிதம்பரத்திலிருந்து கோபு, விழுப்புரம் சக்திவேல், நாமக்கல் சண்முகசுந்தரம், செஞ்சி ரமேஷ், மன்னார்குடி மணிமாறன், சென்னை ஏழுமலை, நாமக்கல் ராஜா, திருத்தணி கோட்டி, சென்னை விஸ்வநாதன், குடியாத்தம் ரமேஷ், வள்ளியூர் சிதம்பரம் ஆகியோர் பைக்கர் மாநில நிர்வாகிகள் தமிழகத்திலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழா நிறைவாக அனைவருக்கும் சிறப்பு விருந்து அளிக்கப்பட்டு தேசிய கீதம் பாடப்பட்டு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தல் 2026 முன்னிட்டு புதுச்சேரி காவல் தலைமையகத்தில் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்ட முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது.
புதுச்சேரி காவல் தலைமையகத்தில் டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை அமைதியான சீரிய ஜனநாயக முறையில் நடத்துதல், சட்டம் மற்றும் ஒழுங்கை முறையாக பேணுதல் ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டது. தேர்தல் காலத்தில் சட்டம் ஒழுங்கை உறுதிப்படுத்த தனித்தனி கண்காணிப்பு குழுக்கள் அமைத்து தீவிரமாக கண்காணிக்கவும், அனைத்து கட்சிகளின் ஒத்துழைப்புடன் நேர்மையான தேர்தல் நடைபெற தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டது. முக்கிய கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் சார்பில் கோபி, மருதுபாண்டி, பாஜக சார்பில் ரவுத்திரம் சக்திவேல், நாம் தமிழர் கட்சி சார்பில் ரமேஷ், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன், கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், இந்திய குடியரசுக் கட்சி ஆத்வேலா சார்பில் மாநில செயற்குழு உறுப்பினர் அஜித் உள்ளிட்டோர் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தனர். அனைத்து கட்சிகளின் ஒருமித்த உழைப்புடன் மக்கள் நம்பிக்கையை உயர்த்தும் வகையில் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் நடத்த உறுதி மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி அரசு கலை மற்றும் பண்பாட்டுத்துறை நடத்தும் தவத்திரு ஸ்ரீ சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக விழாவில் புதுவை RS மனோகர் நாடக மன்றத்தினருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு கலை மற்றும் பண்பாட்டுத்துறை நடத்தும் தவத்திரு ஸ்ரீ சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக விழாவில் புதுவை RS மனோகர் நாடக மன்றம் புதியதோர் படைப்பாக எல்லாம் அவன் செயல் நாடகம் வெற்றி படைப்பாக அரங்கேறி மக்களின் பாராட்டை பெற்றது. இதனை புதுச்சேரி அரசு கலை மற்றும் பண்பாட்டுத்துறை இயக்குனர், கண்காணிப்பாளர் ஆகிய நாடக மன்றத்தின் தலைவர் கலைமாமணி டாக்டர் VK சுவாமிநாதன் அதில் பங்கேற்று நடித்த அத்துணை கலைஞர்களையும் பாராட்டும் விதமாக நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார். மிகச் சிறப்பானதொரு நாடகம் நடத்தியமைக்காக பார்வையாளர்களும் நாடக கலா ரசிக பெருமக்களும் வெகுவாக பாராட்டி மகிழ்ந்து வாழ்த்து தெரிவித்தனர். விழாவை நடத்திய புதுச்சேரி அரசு கலை மற்றும் பண்பாட்டுத்துறைக்கும் பங்கெடுத்து நாடகம் வெற்றி பெற உழைத்த அத்துணை கலைஞர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்த நாடக கலைஞர்களுக்கும் நாடாளுமன்ற தலைவர் கலைமாமணி டாக்டர் VK சுவாமிநாதன் மற்றும் புதுவை RS மனோகர் நாடக மன்றம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளப்பட்டு விழா நிறைவு பெற்றது. காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பெரிய காலாப்பட்டு பகுதியில் சுமார் 7,30,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வகையான அடிப்படை வசதிகளை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். காலாப்பட்டு தொகுதியில் கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ந்து பொதுமக்களுக்கு அனைத்து வசதிகளையும் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஏற்படுத்தி தந்துள்ளார். அதன் தொடர்ச்சியாக இறுதிக்கட்ட பணிகளாக தொகுதிக்குட்பட்ட பெரிய காலாப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலைகள், முருகர் கோவில் குளத்தினை மேம்படுத்துவதற்காக சுமார் 4,14,00,000 மதிப்பீட்டில் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். அதேபோல் பெரிய காலாப்பட்டு அம்மன் நகர் பகுதியில் சாலை வசதி, வள்ளலா நகர் பகுதி பிரதான சாலை வசதி, கிருஷ்ணசாய் நகர் பகுதியில் சாலை, மூகாம்பிகை நகர் பகுதி, ஆரோக்கிய கார்டன் பகுதி, டாக்டர்ஸ் நகர் மற்றும் அன்னை கார்டன் பகுதி, அம்மன் நகர் மற்றும் ஆஞ்சநேயர் கோவில் குளம் அருகே சாலை அமைக்கும் பணி, பெரிய காலாப்பட்டு பாரதிதாசன் வீதி, அங்காளம்மன் கோவில் தெரு ஆகிய பல்வேறு இடங்களில் 6,30,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலைகள் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், பாஜக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், DMLK அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.